இன்றைய தினம் கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திற்கு முன்பாக டாஸ்மாக் நிறுவனத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிற தொழிற்சங்க கூட்டுக்குழுவின் சார்பில் தமிழக தாவேகா அரசாங்கத்திற்கு கோரிக்கை வைப்பதற்கும் கண்டனத்தை தெரிவிப்பதற்குமான முறையிலே இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. புதிதாக பொறுப்பேற்றுள்ள அரசு 12ஆம் தேதி திடீரென்று எந்தவிதமான முன்னறிவிப்பும் இல்லாமல் டாஸ்மாகில் செயல்படுகிற தொழிற்சங்கங்களை அழைத்து பேசாமல் திடீரென்று தமிழகம் முழுவதும் 717 டாஸ்மாக் கடைகளை மூடுவதாக முதலமைச்சர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். கோவையிலே 69 கடைகள் மூடுவதற்கு உத்தரவிடப்பட்டு நடைபெற்று கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் எந்தவிதமான முன்னெச்சரிக்கையாக சங்கங்களை அழைத்தோ அல்லது இதில் கடைகளில் 717 கடைகளில் பணியாற்றி கொண்டிருக்கிற 2217 பேருக்கு ஒரே உத்தரவில் மூடிய மதுக்கடைகளில் பணியாற்றி கொண்டிருக்கிற ஊழியர்கள் பணியிலிருந்து விலக்கி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். 20 ஆண்டு காலமாக அல்லும் பகலும் அயராது உழைத்து அரசாங்கத்தின் கஜானாவை நிரப்பிய கற்புதர்கள் இந்த ஊழியர்கள். திடீரென்று இப்படி நிறுத்தினால் அதற்கு என்ன உத்தரவு இருக்கிறது? இப்போதும் எந்த ஜிஓவும் இல்லை. முதலமைச்சருடைய வாய்மொழி உத்தரவை அமலாக்கியிருக்கிறார்கள். இந்த உத்தரவில் 500 மீட்டருக்கு இடைவெளியில் உள்ள பள்ளி, கல்லூரி, பேருந்து நிலையம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. வாதத்திற்கு வார்த்தைக்கு ஏற்றுக்கொண்டாலும் அதே இடைவெளியில் FL2 மணமகள் மன்றம் தனியாருடைய மதுக்கூடங்கள் இன்றைக்கு முன்பை விட தீவிரமாக செயலாற்றி கொண்டிருக்கிறது. பொதுமக்களுக்கு ஏற்படுத்துகிற பாதிப்பு வெறும் டாஸ்மாக் கடை மட்டும்தான் ஏற்படுத்துமா? FL2 மணமகள் மன்றம் ஏற்படுத்தாதா என்பதை முதல்வர் அவர்களிடத்திலே கேட்க விரும்புகிறோம். எனவே இப்போது எங்களுடைய கோரிக்கை மதுக்கடைகளை மூடுவதை எதிர்ப்பதல்ல. எங்களுடைய நோக்கம் 20 ஆண்டு காலமாக பணியாற்றி வந்திருக்கிற ஊழியர்களுக்கு மாற்று அரசு பணி வழங்க வேண்டும்.